நாகை எம்பி செல்வராஜின் உடல் 21 குண்டுகள் முழங்க திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியில் அடக்கம் செய்யப்பட்டது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இறுதி நிகழ்வு குறித்த விவரங்கள். ஜெனிஃபர், நாகை நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான செல்வராஜ் அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக நேற்று அதிகாலை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்த நிலையில அவருடைய உடல் நேற்று காலை 12 மணி அளவில் அவரது சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியில் அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் நேற்றிலிருந்து தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை திமுக பொருளாளர் TR பாலு, அதே போன்று திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் தொடர்ந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். இந்த நிலையில அவரது உடல் பாத்தீங்கன்னா அவர் வீட்டின் பின்புறமே காவல்துறையோட 21 குண்டுகள் முழங்க அவரது உடல் என்பது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். இன்று அங்கு காலை முதலே சாரல் மழை என்பது பெய்து வருகிறது. அந்த மழைக்கு இடையிலும் தற்பொழுது அங்கு கொழும்பிருக்கக்கூடிய பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி தற்பொழுது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து ஏராளமான மக்கள் வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் ஏராளமானோர் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டவர். அது மட்டும் இல்லாமல் காவிரி நதிநீர் பிரச்சனையில டெல்லிக்கு சென்று அங்கும் போராடி கொண்டிருந்தவர். இதே போன்று விவசாயிகளின் சார்ந்த நலனுக்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டவர் செல்வராஜ் அவர்கள். தற்பொழுது அவரை இழந்திருப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு என அந்த கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அந்த உடல் திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில காவல்துறையினர் 21 குண்டுகள் முழங்க தற்பொழுது அவர் உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர், விவரங்களை அளித்ததற்கு நன்றி ராஜசேகர்.